அப்ப இவர் தனிச்சு நிற்க முடியாது, கண்டிப்பா கூட்டணி தான் வேணும். சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது டிசம்பர் மந்த். அதுல ஏதாவது சான்சஸ் இருக்குமா சார்? நான் வந்து யார் நீங்க விஜய் கேக்குறீங்க? விஜய் அவருக்கும் இந்த மாதிரி கூட்டணி அதுதான் நீங்க தனித்துறையினால 21% வாங்கிடுவீங்க. 21% வாங்கிடுவீங்க. அது ஒண்ணு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. 20 சொல்லியிருக்கலாம், ஆனா 21ன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. இங்க வந்து பிரச்சனையே அது இல்லை, யார் முதலமைச்சர்ன்றது தான் பிரச்சனை. இங்கே வந்து இந்த கூட்டணி இருந்து விலைக்கு வந்தாங்கன்னா நான் சீனியர் நான் ஜூனியர் இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். திமுகனா இவங்க நல்லா புரிஞ்சுங்க, திமுக அதிமுகனா இங்கே இருக்கிற நான் சொன்ன சிறிய கட்சிகள் வந்து ஏற்றுக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஒரு கேள்வி வரும்னு கேட்டீங்கன்னா, இப்போ முளைச்ச கட்சி பிரிச்சு விடுறது ஈஸிங்க, சேர்க்கறது தான் கஷ்டம். இதே விசிகா இன்னைக்கு நாம் தமிழர் இருக்கிற இடத்துல விசிகா இருந்திருக்கணும். விசிகா தலைவருடைய போட்ட அந்த உழைப்பு, அந்த சக்தி, வேர்வை, தியாகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீமானை காட்டிலும் முன்னேறி இருக்கு. சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா வந்து சினிமா ஃபீல்டு பார்க்கணும் அப்படின்னா, சினிமா ஃபீல்டு இப்போ எம்டியான மாதிரி தானே சார் இருக்கு? ஒரு ட்ரையா தான் இருக்கு சார். தமிழ் சினிமா இப்போ வந்து சாதியோட பிடியில சிக்கிச்சு. முன்னாடி சாதி இல்லாத ஒரு இடம் எதுன்னு கேட்டா சினிமா மட்டும்தான். சினிமா மட்டும்தான், அங்க சாதியே இருக்காது. இது நீங்க உடனே சொன்ன உடனே இது ஏதோ ரஞ்சித் கிட்ட வந்துச்சு நீங்க நினைக்காதீங்க. பாலச்சந்தர் வந்து அரங்கேற்றம்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல நீங்க அந்த படத்தை பாருங்க. அவர் பிராமண குடும்பம். பிரமிளா வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக விபச்சாரி ஆகிடும். ஆனால் வந்து அந்த காலான்னு அந்த பேர் வச்ச உடனே ரஞ்சித்தை பார்த்தோன்னா என்ன முடிவு பண்ணிட்டான். ரஜினியே சொன்னான் ஒரு கட்டத்தில், எனக்கு வேண்டாம்பா, நான் வேற ஏதாவது படத்தில் பார்த்துக்கிறேன். இந்த பிரவீன் காந்தின்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லை, அவன் பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் அவன் ஒரு ஆள் போதும். சாதியை பார்த்து ஒருத்தனுடைய திறமையை நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அப்போ நாசமாகாது பின்ன சினிமா. சிம்பிள் பட்ஜெட் தானே மெட்ராஸ் படம். சுவர் விளம்பரம் பண்ணக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அது வந்து ஒரு சிக்கலை கொடுத்துச்சு. மெட்ராஸ் படத்தை வந்து வெறும் பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க மட்டும் போய் பார்த்தாங்களா? பிக் பேங் தமிழ் பிபிடி. இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், நான் இங்கே ஒரு விஷயம் கேட்கணும் சார். இப்போது டிஎம்கே அவங்க மாநாடு நடத்தினாங்க. ஆனால் அதை விட சிறுத்தைகள் மாநாடு, அந்த எழுச்சி மாநாடு எந்த அளவுக்கு வந்து எழுச்சி பூர்வமாக இருந்ததுன்றதை நம்ம பார்க்கும்போது இவருக்கே தெரியும்ல சார், இவர் ஸ்ட்ராங்குன்னு. அப்போ இவர் தனிச்சு நிற்க முடியாது, கண்டிப்பாக கூட்டணி தான் வேணும். சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது டிசம்பர் மந்த். அதில் ஏதாவது சான்சஸ் இருக்குமா சார்? நான் வந்து யார் நீங்கள் விஜய் கேட்குறீங்க? விஜய் அவருக்கும் இந்த மாதிரி கூட்டணி. அதுதான் இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ நான் வந்து சில பேர் வந்து அரசியல் கணிப்பாளர்கள், நிபுணர்கள், இவங்கெல்லாம் நிறைய அரசியல் திறனாய்வாளர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 21% வந்து நீங்கள் தனித்துறையினால 21% வாங்கிடுவீங்க. 21% வாங்கிடுவீங்க. அது ஒன்று எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. 20 சொல்லியிருக்கலாம், ஆனால் 21ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஆனால் இன்னும் சில பேர் கேட்டால் வந்து 17% 18% நீங்கள் வந்து தனித்துறையினாலே நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள். ஆமாம், விஜய் அவர்கள். இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டால் ஒரு 10% வச்சுக்கோங்க. சரி, ஒரு மாற்று திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு மாற்று அணி வரணும்னு சொன்னால் இது வந்து சரியான காலகட்டம். அதிமுக வந்து சரிவை நோக்கி இருக்கு. திமுகவும் கிட்டத்தட்ட வந்து சரியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாக்கு சதவீதங்கள் வச்சு சொல்கிறேன். இந்த சூழ்நிலை ஒரு 10% வச்சுங்க. சீமான் கிட்ட இருக்கிற 18 வச்சு, இதே 8% கூட வச்சுங்க. அடுத்து இருக்கிற கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் வந்தாலும் கூட ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த உத்வேகர்கள், அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போச்சு. அது காரணம் கேட்டால் மக்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை, அந்த சூழல் வேற. இப்போ அதை வச்சு என்ன சொல்கிறேன்னா மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிரச்சனையே அது இல்லை, யார் முதலமைச்சர்ன்றது தான் பிரச்சனை. இங்கே வந்து இந்த கூட்டணி இருந்து விலைக்கு வந்தாங்கன்னா நான் சீனியர் நான் ஜூனியர் இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்டிங்கன்னா நாம் தமிழரும் வந்து விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைஞ்சால் சிறப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. ஆனால் அதுக்கு பிறகு இவங்களுடைய தலைமையை ஏற்றுக்கிற கட்சிகள் இருக்காங்கல்ல, விசிகாவே நீங்கள் எடுத்துங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம்
எப்படி உங்கள் தலைமையை வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியுன்ற அந்த ஒரு கேள்வி வரும்ல. அப்படி பார்த்தா இப்ப கூட விசிகா அதே திமுகனா இவங்க நல்லா புரிஞ்சுங்க. திமுக அதிமுகனா இங்க இருக்கிற நான் சொன்ன சிறிய கட்சிகள் வந்து ஏத்துக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஒரு கேள்வி வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப முளைச்ச கட்சி அப்படின்ற மாதிரி இவர் என்னங்க இருக்கு நீங்க அதை சொல்றதுக்கே ஒரு டீம் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு. கட்சிக்குள்ளேயே ஒரு டீம் இருக்கு, கட்சிக்கு வெளியில வந்து பிரிச்சு விடுறது ஈஸிங்க, சேர்க்கறது தான் கஷ்டம். ஓகே, திறந்த மனதோட சேர்க்கணும். விஜயகாந்த் அவர்களையே ஒரு கட்டத்தில் வந்து கேட்டினா வந்து அவன் நேற்று வந்து நடிகர் நீங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் இருக்கீங்க ஃபீல்டு இருக்கீங்க சொல்லி அப்படி பண்ணாங்க. அதெல்லாம் பிரித்தாளும் சூழ்ச்சி நிறைய நடக்கும். இங்கே இந்த 2 கட்சிகளுக்குமே எவ்வளோ இருக்குது பிரச்சனை இருக்குதுங்களா. தாவேக்காவட்டும் வந்து நாம் தமிழர் 2 கட்சிகள் சேர்றதுலேயே நிறைய வந்து முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் அதே நீங்கள் திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா எஜமான் தோரணையில் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் அங்கே வந்து ஒரு அணி மாதிரி இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சொல்கிறேன் ஒரு அணி மாதிரி இருக்கிறாங்க. அது என்ன மாயம் என்ன மந்திரம். அங்கே ஜெயலலிதா இல்லை, அங்கே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க அப்படியே இந்த வேடந்தாங்கல் பறவைகள் அப்படியே போய் அங்கே இருக்கும். இது ஒரு சாபக்கேடு. இது மாறணுன்றதுக்கு பல வந்து நம்பிக்கையான நடவடிக்கை இருந்து. இதே விசிகா இன்னைக்கு நாம் தமிழர் இருக்கிற இடத்துல விசிகா இருந்திருக்கணும். விசிகா தலைவருடைய போட்ட அந்த உழைப்பு, அந்த சக்தி, வேர்வை, தியாகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீமானை காட்டிலும் முன்னேறி இருக்கணும். புரியுது. அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒரு திசையில மாற்றி கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். உங்களுடைய இலக்கு 2 MP அவங்களும் டிசைட் பண்ணுறாங்க, இவங்களும் ஏற்றுக்கிற அந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழலும் ஆயிடுச்சு. ஃபைன் சார். இப்போது விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக வந்து சினிமா ஃபீல்டு பார்க்கணும் அப்படின்னா சினிமா ஃபீல்டு இப்போ எம்டியான மாதிரி தானே சார் இருக்கு, ஒரு ட்ரையாக தான் இருக்கு சார். இப்போ எந்த படமுமே இல்லையே சார் பார்க்கறதுக்கு. நம்ம மலையாளத்துலேருந்து படம் கொண்டு வந்து படம் பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நீங்கள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கறது இல்லையா. நீங்கள் கேரளா பக்கம் போயிருங்க, இன்னும் தரமான படங்கள்லாம் வந்திருக்கு. நிஜமாக சொல்கிறேன். அதுதான் இதே சூப்பர் ஸ்டார்கள் நடிச்ச படம் மம்முட்டி இன்னும் பல. அதுதான் சார் வருத்தமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து மைண்ட் செட் என்னன்னா, பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னா, வீக்கெண்ட் ஆனா போய் சினிமால கொண்டாடி இன்னைக்கு ஒரு ரசிகர்கள் கொண்டாடுற வந்து ஒரு தலைவர்களா தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரியான ஒரு வந்து ஜென்ரேஷனை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இப்போ படங்கள் எல்லாமே ரீரிலீஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. அந்த மாதிரியான வந்து இப்ப அரசியலுக்கு ஒரு ஆளுமை இருந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான சினிமாக்கும் ஒரு ஆளுமைகள் இருந்திருந்தாங்க. ரஜினி அவர்கள் ஆகட்டும் சரி, கமல் அவர்கள், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள்னு இத்தனை பேர் இருந்த இந்த ஒரு ஃபீல்டுல யாருமே படமே கொடுக்காம இப்ப என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கு? பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்குமா சார்? அப்புறம் பட்ஜெட், அப்புறம் டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் யாருமே இல்ல, பெரிய பெரிய பட்ஜெட் தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? அப்படிலாம் இல்லவே இல்லை. விஷால் படம் வந்து நடிகர் சங்க தலைவர் தானே அவர் படம் வந்து ரத்னம் படம் ஃபெயிலியர் ஆச்சு இல்லை, அதுவும் பெரிய பட்ஜெட் படம் தானே. எங்கே கோளாறுனாங்க, தமிழ் சினிமா இப்போ வந்து சாதியோட பிடியில் சிக்கிடுச்சு. முன்னாடி சாதி இல்லாத ஒரு இடம் எதுன்னு கேட்டால் சினிமா மட்டும்தான். அங்கே சாதியே இருக்காது. பார்க்குற ரசிகர்களும் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் உட்காந்துருக்கான்னு சொல்லி பார்க்குறது கிடையாது. அங்கே நடிக்கிறவங்களும் என்ன சாதின்னு வந்து பார்க்குறது. இப்போ வந்து அங்கே வந்து நடிக்கிறவங்களும் எந்த சாதின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடியூசர் எந்த சாதின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குற சினிமா பார்க்குற ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிரிஞ்சு போயிட்டான். இது உண்மையா இல்லையா? நடந்து தானே. இந்த மாதிரி இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இங்கே வந்து ஒரு கூட்டத்தை கூட்டினாலே அங்கே தனித்தனியாக இருக்கிறாமா. சினிமாவில் ஒரு ப்ரீவியூ ஷோ நீங்களும் போயிருப்பீங்க, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன சாதி அவன் என்ன சாதின்னு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தமிழ் சினிமாவோட ட்ரை சுச்சுவேஷனுக்கு அதுதான் காரணம். ஒரு ப்ரொடியூசர் இருக்கான், பணம் வச்சிருக்கான், அவன் யார் இயக்குனர், அவன் எந்த கம்யூனிட்டின்னு பார்க்குறான். முன்னாடி அவன் எந்த இயக்குனர், அவன் என்ன படம் சக்ஸஸ் கொடுத்துருக்கான், இதை தான் பார்க்கணும். கதைகளும் பார்க்கறது இல்லையா சார்? எதையும் பார்க்கலாம். அவன் முதல்ல அவன் என்ன சாதின்னு பார்க்குறான், அவன் யாரு. அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. இது நீங்கள் உடனே சொன்ன உடனே இது ஏதோ ரஞ்சித் கிட்ட வந்துச்சு நீங்கள் நினைக்காதீங்க. இது ரஞ்சித் கிட்ட தான் முதல்ல. இப்போ நான் கேட்குறேன், பாலச்சந்தர் வந்து அரங்கேற்றம்னு ஒரு படம் எடுத்தார். அதில் நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அவர் பிராமண குடும்பம். பிரமிளா வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக விபச்சாரி ஆகிடுவாங்க. அரங்கேற்றம் படம் பேர் பார்த்துருக்கேன் சார். அவர் படம் எடுத்தவர் யார், இயக்குனர் யார்? பிராமண குடும்பம் சார். அந்த குடும்பம் என்ன, கதை என்ன, களம் என்ன, இப்போ புரியுது. அப்போ வந்து ஒரு பார்வை இருந்தது. வேதம்பதி படம் எடுத்தார் பாரதி ராஜா. அவர் என்ன சமூகம் யாராவது தெரிஞ்சு கேட்டோமா? அப்போ பாரதி ராஜா என்னங்க சமூகம் கேட்கவே இல்லை. ஆனால் அந்த கதையில் வந்து ஒரு சின்ன ஒரு பிராமண பையன் வந்து தேவர் கம்யூனிட்டியை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து பாடம் எடுப்பான்.
இப்போ எங்கேயாவது நம்ம வந்து வந்து சத்யராஜ் என்ன கம்யூனிட்டி, அந்த பையன் என்ன கம்யூனிட்டி, இயக்குனர் பாரதிராஜா என்ன கம்யூனிட்டி பார்த்தோமா? இல்லை சார். பார்க்கவே இல்லை. சின்ன கவுண்டர்னு ஒரு படம், பேர் தான் சின்ன கவுண்டர். படம் பார்த்தவங்களாம் வெறும் கவுண்டர் மட்டுமா போய் பார்த்தாங்க? இல்லைல்ல. கரெக்டு சார். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மேலோட்டமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறியப்பட்ட வரையிலும் தன்னை அடையாளப்படுத்திக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இப்போ ரஞ்சித் கூட வந்து அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்து சொல்லி அடையாளப்படுத்தாமல் இருந்தாருன்னா அப்போ பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும் அந்த சினிமாவை. இப்போ ரஞ்சித் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்ச உடனே எனக்கு போய் பார்க்கும்போதே என்ன செய்யறான் முடிவு பண்ணுறான். ஓ காலா படத்தில் நீங்கள் பாருங்க, காலா படத்தில் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் 3 பேரையும் தான் அந்த படத்தில் மையப்படுத்தி அதை காட்டப்படும். அந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோடியை தான் வந்து பார்த்திங்கன்னா வலதுசாரி சிந்தனையை தான் வந்து அங்கே வந்து ஆதிக்கத்தை தான் வந்து எதிரொலிக்கிற மாதிரியான படம் அது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அந்த காலான்னு அந்த பேர் வச்ச உடனே ரஞ்சித்தை பார்த்தோன்னே என்ன முடிவு பண்ணிட்டான். ரஜினியே சொன்னான் ஒரு கட்டத்தில், எனக்கு வேண்டாம்பா நான் வேறு ஏதாவது படத்தில் பார்த்துக்கிறேன், ரஞ்சித் படத்தை வேண்டாம், அடுத்த 3வது படத்துக்கு போது வேணான்னு சொல்லிட்டார். இப்போ இங்கே பார்வை வந்து யாருன்ற பார்க்குற அந்த பார்வை வந்துருச்சுன்னா இதோட தொடர்ச்சி வந்து கேட்டிங்கன்னா ஒரு டீம் சேர்றாங்க இப்போ சினிமாவில். இவன் யார் இவன் யார், முன்னாடிலாம் அப்படி பார்த்தது கிடையாது. நல்ல இயக்குனரா, கதை நல்ல கதை களமா, பட்ஜெட் எவ்வளோ, இது மட்டும்தான் ஒரு தயாரிப்பாளர். இப்போ தயாரிப்பாளர் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ எப்படி தமிழ் சினிமா இப்படி தான் ட்ரை ஆகிட்டு தான் இருக்கும். இன்னும் ஃபியூச்சர் பார்த்தா இப்போ இன்னும் பயமாக இருக்குது. இன்னும் போக இருக்க போகும். ரொம்பவும் மோசமாக இருக்குது. இந்த பிரவீன் காந்தின்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தேன் சார். அவன் ஒரு ஆள் போதும், அந்த மாதிரி ஒரு 4 பேர் போதும். அவர் வெற்றிமாறன் பற்றியும் அதுதான் நான் சொல்கிறேன். வெற்றிமாறன்லாம் நீங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி கூட நான் இந்த நிமிஷம் எனக்கு தெரியாதுமா அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது, எனக்கு தெரியாது. அது நான் விரும்புகிறதே கிடையாது. சாதியை பார்த்து ஒருத்தனுடைய திறமையை நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அப்போ நாசமாகாது பின்ன சினிமா. நான் கேட்குறேன், சிம்பிள் பட்ஜெட் தானே மெட்ராஸ் படம், எவ்வளோ ஒரு அழகான ஒரு படத்தை கொடுக்கும். வெறும் ஒரு சுவர் வச்சு ஒரே ஒரு சவத்தை மட்டுமே வச்சுட்டாரு. என்ன ஒரு இருக்குது தெரியுமா, சுவர் விளம்பரம் பண்ணக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அது வந்து ஒரு சிக்கலை கொடுத்துச்சு. அது இன்னும் பண்ணால் உச்சபட்சமாக சுவர் விளம்பரம் தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யாருக்கு இருக்குது? அரசியல் கட்சிகளுக்கு தானே. அரசியல் கட்சிகள் சுவர் விளம்பரம், அதிகமான சுவர் விளம்பரம் யாருக்கு இருக்குது? டிஎம்கே உங்களுக்கு கிடையாது, விசிகாக்கு. சார் விசிகாக்கு அதிகமானது. அங்கே ஏதாவது தலைமையிலேருந்து பணம் ஏதாவது போகுதா நீங்கள் விளம்பரம் சுவர் விளம்பரம் பண்ணுங்கன்னு? இல்லவே இல்லை. இது தன்னார்வமாக அவங்களே பண்ணுறது தான். ஆனால் அவர் வச்ச கருத்து, ரஞ்சித் வச்ச கருத்து பொதுவான கருத்து தான். அவர் நினச்சிருந்தானே ஐயோ இது வந்து நம்ம சாதியை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி நடத்துகிற வந்து திருமாவூரில் வந்து இதை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு அவர் நினச்சாரா? இல்லவே இல்லை. அந்த படம் வந்து கொண்டாடப்பட்டுச்சு, எல்லா தரப்பு மக்களும் பார்த்தாங்க. எஸ். மெட்ராஸ் படத்தை வந்து வெறும் பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க மட்டும் போய் பார்த்தாங்களா? இப்படி வந்து பார்வை மாறிடுச்சு. ஓ நீ அப்படி எடுக்கிறியா, இன்னொருத்தன் இப்படி வந்தான், ஓ நீ இப்படி எடுக்கிறியா, நான் எப்படி எடுக்கிறேன் பாரு. மீண்டும் அடுத்த ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் சார். நன்றி.